அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியமான அல்லாஹ் நல்லடியார்கள், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த உலகத்தை விசாலமாக படைத்திருக்கின்றான். ஆனா இந்த உலகத்துல வாழக்கூடிய மக்கள்ல சில பேரை நீங்க பார்ப்பீங்க, வரம்பு மீறி தங்களுடைய காரியங்களை செய்வாங்க. அல்லாஹுடைய பயமே இருக்காது அவர்களுக்கு. அப்படிப்பட்ட காரியங்கள் எல்லாம் செய்வார்கள். அவர்களுக்கான ஹதீஸ் தான் நம்ம இப்ப பார்க்கிற ஹதீஸ். யக்பிதுல்லாஹு தபாரக வ தஆலா அல்-அர்த, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த பூமியை கைப்பற்றுவான். யௌமுல் கியாமா, கியாமத்துடைய நாளில். யத்வி ஸமா பி யமீனிஹி, வானத்தை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தன்னுடைய வலது கரத்தால் மடித்து விடுவான். சும்ம கால, பிறகு சொல்வான், அன மலிக், இன்றைய நாளில், இந்த நாளில் நான் அரசன். ஐன முலூக்குல் ஆர்த், இந்த உலகத்துடைய அரசர்கள் எல்லாம் எங்கே போனீங்க? ஐன ஜப்பார், உலகத்தை அடக்க ஆள் நினைச்சீங்களே. ஐன முத்தகப்பீர், வரம்பு மீறி ஆடினீர்களே, நீங்களே எங்க போனீங்க என்று அல்லாஹ் எல்லா வஸ்துகளையும் அழித்து விடுவான். ஒன்று விடாமல் எல்லாத்தையும் அழித்து விட்டு இந்த வார்த்தைகளை கேட்பான். அப்பொழுது பார்த்துக் கொள்ளுங்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எவ்வளவு பாவங்களை நாம் செய்திருப்போம் என்று சொன்னால் அல்லாஹுடைய கோபம் இப்படி வெளிப்படும் என்று. அப்படி யாரேனும் இப்படி செய்யறாங்க உங்களுக்கு தெரிஞ்சவங்க அப்படின்னு சொன்னா அவங்களுக்கு இந்த செய்தியை சொல்லுங்க. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஹலீம் என்ற குணத்தை உடையவன், பொறுமை என்ற குணத்தை உடையவன். அதனாலதான் நல்லா அமைதியாக இருக்கின்றான். அல்லாஹ்வுக்கு ஒருத்தரை தண்டிப்பது பெரிய விஷயம் இல்லை, அதே நேரத்தில் ஒருத்தரை திருத்துவதும் பெரிய விஷயம் இல்லை. நாம் அல்லாஹ்வை அஞ்சுகின்றோமா என்பதுதான் நமக்கு பெரிய விஷயம். அல்லாஹ்வுக்கு எதுவுமே பெரிய விடயம் இல்லை. நம்ம இப்ப இந்த விஷயங்கள்லாம் பண்றோம், ஆனா அல்லாஹ் நம்மளை தண்டிக்காம இருக்கின்றான் என்று சொன்னால் ஒரே காரணம், நம் மீது அல்லாஹ் கருணை வைத்திருக்கின்றான் என்ற ஒரே காரணம் மட்டும்தான். நீங்கள் இவ்வாறு செய்கின்றீர்கள் என்று சொன்னால் அதிலிருந்து விலகி இருங்கள். இதுவரைக்கும் செயல் என்று சொன்னால் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தியிருங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.